Hello friends, welcome to Gomati's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இது செய்யிறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. ஒரு 1/2 கிலோ சிப்ஸை நீங்க வந்து ஒரு 25 ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிரலாம். கடைகள்ல விக்கிற மாதிரி நல்ல மொறுமொறுன்னு வரதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத டீடைலா வீடியோல சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு நான் ரெண்டு மெத்தட்ல செஞ்சு காட்டி இருக்கேன். ஒரு மெத்தட் வந்து ஒரு 2 நாள் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 15 ல இருந்து 20 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல கிறிஸ்பியாவே இருக்கும். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு பேர் வந்து ரஸ்டட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. இதுதான் சிப்ஸ் ஃப்ரைஸ்லாம் பண்ணுறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் கடைகளில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் நல்லா வெள்ளையாக உருளைக்கிழங்கு இருக்கும். அந்த உருளைக்கிழங்குலையும் செய்யலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். முக்கியமாக எந்த உருளைக்கிழங்கும் இனிப்பாக இல்லாத பார்த்துக்கோங்க. சில சமயம் அந்த குளிர்காலத்தில் உருளைக்கிழங்கு இனிப்பாக இருக்கும், அதில் செஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டேங்க. கழுவிட்டு இப்போ நம்ம அந்த தோலோடைய வந்து சிப்ஸு சீவறதுல சீவ போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு தோல் வேணான்னா நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். சிப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம சீவனோம்னா நல்லா கிறிஸ்பியாக சீக்கிரமாகவே நமக்கு வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டியில் எண்ணெயில் போடுறதுக்கு ஒரு பேட்ச் வந்து முதல்ல சீவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய சட்டியில் தான் போட போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு இந்த அளவுக்கு சீவி இருக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியிலையோ ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். அதை நல்லா வந்து கரைச்சி விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த சீவி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் ஸ்டார்ச் இருக்கும், நல்லா அந்த வெள்ளையாக மாவு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. அதை கழுவி நம்ம எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வறுபட்டு வந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் வச்சு நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா கழுவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேட்சுக்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றிடுங்க. இதே தண்ணியிலே செய்ய வேண்டாம். இப்போ அதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு சுத்தமான துணியிலையோ டிஷ்யூ பேப்பர்லேயோ சிப்ஸை வந்து ஒன்றா இந்த மாதிரி பரவலாக வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம காய வைக்க போகிறது கிடையாதுங்க. அதில் இருக்க அந்த ஈரத்தை வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் எடுக்கிறதுக்காக தான் இது வச்சுருக்குறோம். இப்போ ஒரு பேட்சுக்கு நான் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து சுத்தமாக காயக்கூடாதுங்க. லைட்டாக ஈரமாக இருந்தால் பரவாயில்ல. இல்லாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்ச் போட முதல்ல இருக்கிற பேட்ச் எடுத்து பொரிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எண்ணெயை நல்லா காய வச்சுட்டேன். காயறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புகை வர சூட்டுக்கு காயக்கூடாது. ஒரு சிப்ஸ் போட்டிங்கன்னா மேலே உடனே எழும்பி வரணும். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியம் தீயில் தான் இந்த சிப்ஸை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம சீவி வச்சு காய வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சிப்ஸை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை நல்லா வந்து கலந்து விட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பாக வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப அதிக தீயிலையும் வறுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான தீயில் எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் உறிஞ்சின மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா இது செவந்து வறுப்படட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. நிறமும் உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்ப செவக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்டிலே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ அடுத்த மெத்தடு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயிலே டைரெக்டாக உருளைக்கிழங்கு சீவர மெத்தடு. இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு தான் இந்த சிப்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்த நாள் எடுத்தீங்க அப்படின்னா நமுத்து போன மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் ஸ்டார்ச் இருக்குது பார்த்திங்களா. அதனால் அதே மாதிரி இதையுமே வறுத்துக்கோங்க. உங்களுக்கு உடனே சிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். இப்போ நம்ம பண்ணின 3 உருளைக்கிழங்கு 1/2 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா சிப்ஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க. தாராளமாக இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். நல்ல மொறுமொறுனே இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய் தூள் தாங்க சேர்க்க போகிறேன். ஏற்கனவே உப்பு தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சு போட்டிருக்கிறோம். அதனால் உப்பு வந்து இதுக்கு தேவைப்படாது. சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக சீவிர மெத்தட்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க.
சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த சிப்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.